கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட நம்ம பார்க்க போகிற வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதில் பிற்பகுதியை மட்டும் பார்ப்போம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம்னு ஒன்றுமே இல்லை. அப்போ அவர் ஒரு வாசலை திறந்தார்னா, ஒரு கதவை திறந்தார்னா அதை யாராலையும் பூட்ட முடியுமா? பூட்டவே முடியாது. கட்டாயம் எந்த ஒரு சர்ப்பத்தினாலும் பூட்ட முடியாது, எந்த ஒரு சத்ருவினாலும் பூட்ட முடியாது, எந்த ஒரு மாந்திரகத்தினாலும் பூட்ட முடியாது, எந்த ஒரு செய்வினைனாலும் பூட்ட முடியாது. ஏன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அதை திறந்து வச்சிருக்காரு. அவர் திறந்ததுக்கு அப்புறம் ஒருவனாலும் அதை பூட்டுறதுக்கு ஒரு வல்லமணி இல்லவே இல்லை. ஆண்டவரை எதிர்த்து சத்ருவால் ஜெயிக்க முடியுமா? கூடவே கூடாது. ஒரு போதும் அது முடியவே முடியாது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு பாவ காரியத்தினாலேயோ ஆண்டவரை விட்டு நம்ம விலகினதுனாலேயோ ஒரு சில காரியங்கள் நம்மளுக்கு தீமையாக நடந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு நடக்கிற இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீமையை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். அந்த தீமையிலையும் ஆண்டவர்கிட்ட நம்ம இப்போ மனம் திரும்பி, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, ஆண்டவரே என்னை ஒரு விசை கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோன்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்போது வாசல் திறக்கப்பட்டுருச்சு. ஏதோ ஒரு வாசல் உங்களுக்கு அடைக்கப்பட்டதாக இருந்திருக்கலாம். ஒரு வேளை படிப்பின் காரியத்தில் ஒரு வாசல் அடைக்கப்பட்டதாக இருக்கலாம். நீங்கள் விரும்பின கோர்ஸ் படிக்க முடியாமல், இல்லை ஏதோ ஒரு வாசல் அடைக்கப்பட்டதாக இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்களோ அது உங்களுக்கு கட்டாயம் தெரியும். ஏன்னா கொஞ்ச நாளாக ஒரு வேளை வேதம் வாசிக்காமல் இருந்திருக்கலாம், ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், வேலை நிமித்தமாக இல்லை படிப்பின் நிமித்தமாக, ஏதோ ஒரு பிஸ்னஸ் காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவரை விட்டு கொஞ்சம் நம்ம விலகி போயிருந்திருக்கலாம். அந்த விலகி போன நேரத்தில் பிசாசானவன் என்ன பண்ணுவான்? இதுதான் நேரம், இவங்களை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடணும், விழ வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பான்னா, நம்மளை மொத்தமாக விழ தள்ளியிருப்பான். நம்மளை வியாதிக்குள்ளாக்கியிருப்பான், இல்லை மன அழுத்தத்துக்குள்ளாக்கியிருப்பான், இல்லை நம்மளுக்கு சோர்வுக்குள்ளாக்கியிருப்பான், இல்லை நம்மளுக்கு வருமானத்தில் கை வச்சிருப்பான், தடை இல்லை நல்ல காரியங்களுக்கு ஒரு தடையை உண்டாக்கியிருப்பான், இல்லை திருமண காரியத்தை தடை பண்ணி வைத்திருப்பான், அது கர்ப்பத்தின் கடையை தடை பண்ணி வைத்திருப்பான், பிஸ்னஸ் காரியத்தில் தடை பண்ணி வைத்திருப்பான். எல்லாத்துக்குமே ஒரு வேளை நம்மளோட ஜெப குறைவோ இல்லை நம்ம செய்த பாவங்களோ ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். பாவத்தின் பரிகாரியாகிய கர்த்தர் நம்மளை கண்டிப்பாக இன்னைக்கு அவருடைய ரத்தத்தினால கழுவ வல்லவராக இருக்கார். நீங்கள் முழங்கால் படியிட்டு என்ன பாவமாக இருந்தாலும் என்ன சாபமாக இருந்தாலும், ஒருவேளை நான் பாவம் பண்ணலை, ஆண்டவர் விட்டு மட்டும்தான் விலகி போயிருந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை விட்டு நான் தூரம் போனதுனால இப்போ இந்த தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? நம்மளுடைய வேதாகமத்தில் கூட ஒரு சிறு கதை ஒன்று இருக்கிறது, கெட்ட குமாரன் கதை. அது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் திரும்ப அதை சொல்கிறேன். அது என்னன்னா, ஒரு தகப்பன் இருந்தார். அந்த தகப்பனுக்கு நல்ல செல்வ செழிப்பான தகப்பன். அவருடைய ஆஸ்தி அந்தஸ்து நிறைய, ஒரு பணக்காரராக இருந்திருக்காரு. அவருக்கு 2 குமாரர்கள், 2 பையன்கள். ஓகேங்களா? அவங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா மூத்த பையன் என்ன பண்ணுறான்னா, தகப்பன் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கீழ்ப்படி தகப்பனோட வாழ்ந்து வந்தான். ஆனால் இளைய குமாரன் அவங்கள தகப்பனுடைய பேச்சை கேட்காம கீழ்ப்படியாம என்ன பண்ணான்னா, என்னுடைய சொத்தெல்லாம் எனக்கு பாதி எழுதி கொடுத்துட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனோடு கோச்சிக்கிட்டு என்ன பண்ணலாம், சண்டை போட்டு சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு போயிடுறாராம். போய் அவர் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறாரு, பிஸ்னஸ் பண்ண முடியல. தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் ஒரு வேசியின் இடத்துல கொடுத்து ஏமாந்து, தன்னுடைய பொருள் பணம் எல்லாவற்றையும் அவர் ஏமாந்து கடைசியாக பன்றி தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசைப்பட்டான்னு வேதத்தில் போட்டிருக்கு. அதாவது பன்றி சாப்பிட்ற சாப்பாட்டை கூட தன் வயிற்றை கொஞ்சம் நிரப்பினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏழ்மை கோலத்தில் வந்துட்டார். செல்வ செழிப்பாக வாழ்ந்த ஒரு தகப்பன் வீட்டில் ரொம்ப ஏழ்மை கோலத்தில்
காலத்தில் வந்திருக்காரு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஒரு காலத்தில் நல்லா உங்களை ஆசீர்வதிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாரும் பார்த்து கேலி பண்ணுற அளவுக்கு, கிண்டல் பண்ணுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து அப்படியே கசங்கி போய் நசுங்கி போய், ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அழுகையும் கண்ணீருலமா இருக்கலாம். அந்த கெட்ட குமாரனை என்ன பண்ணானா, ஐயோ! நான் என்னால் பசி தாங்க முடியலையே, பசிக்கிற அளவுக்கு எனக்கு நான் என் தகப்பனுடைய வீட்ல இருக்கும்போது பசின்னு ஒரு வேளை நெனச்சிருக்க மாட்டேன். ஆனா இந்த இடத்துல நான் எவ்வளோ பசிக்காக, அதுவும் பன்றி சாப்பிட்ற சாப்பாட்ட கூட என்னால் வயிற்ற நிரப்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி போய் கலங்கி போய் இருந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரே ஒரு முடிவு பண்ணான். என்னன்னா, என் தகப்பன் வீட்ல நான் ஒரு வேலைக்காரனாவது திரும்பி போய் நிற்கிறேன். என் தகப்பனுடைய வேலைக்காரர்கள் கூட நல்ல சாப்பாடை சாப்பிடுவாங்க. எங்கள் தகப்பன் வீட்ல வேலைக்காரங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. நான் இப்படி பன்றி மேய்த்து அது சாப்பிட்ற சாப்பாட்டை கூட என்னால் வயிற்றை நிரப்ப முடியலையேன்னு சொல்லி மனம் திரும்பி அவன் தகப்பன் இடத்துல போனார். அந்த மகன் வந்துட்டு, இளையகுமாரன் வந்துட்டு தகப்பன் இடத்துல போனான். தகப்பன் இடத்துல போனோன்னு, என்னுடைய ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி நீ எல்லாத்தையும் பேசின இடத்துல தொலைத்து விட்டு என்கிட்ட திரும்பி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தகப்பன் கேட்கல. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுக்காக எதிர்பட்டு அவர் தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அணைத்து அவனுடைய வஸ்திரங்களெல்லாம் மாற்றி அவங்க வந்து காலில் விழுந்து, தகப்பனுடைய காலில் விழுந்து கேட்குறான், ஆண்டவரே தகப்பனே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் அது மாதிரி உங்களுடைய வேலைக்காரனாவது நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ ஏன் வேலைக்காரனாக இருக்கணும், திரும்பி என்னுடைய மகனாகவே இருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அவங்க தகப்பன் அவரை பழையபடி அவரை உயரத்தில் தூக்கி வச்சாராம். தன்னுடைய அவனுடைய உயர்ந்த வேலைக்காரங்களாம் கூப்பிட்டு அவனுடைய வஸ்திரம் இல்லாமல் இருக்கிற அவனுக்கு வஸ்திரத்தை, நல்லா உயர்ந்த வஸ்திரத்தை போடுங்க, அவன் கைகளுக்கு இந்த ஒரு மோதிரங்களை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பணக்காரராக திரும்பி மாற்றிக்கிட்டாராம். ஆண்டவரும் அப்படி தான் நம்மளை என்ன பண்ணுற நினைக்கிறாருன்னா, ஒருவேளை நம்ம பாவத்தின் நிமித்தமோ அவரை விட்டு விலகினது நிமித்தமோ இப்போ நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வா என்கிட்ட, இப்போ என்கிட்ட வந்தேன்னா நான் உனக்கு வாசல் அடைச்சி வச்சிருக்க மாட்டேன். அந்த தகப்பன் வந்து குமாரனுக்கு வாசல் அடைச்சி வைக்கல. அவர் நினச்சிருந்தா அந்த தகப்பன், நீ என்னடா என்னுடைய ஆஸ்தியெல்லாம் எடுத்துகிட்டு தானே போனேன், எல்லாத்தையும் நீ வீணாக தானே செலவழித்த அப்படின்னு சொல்லிட்டு இளையகுமாரன் மனம் திரும்பி வரும்போது ஒருவேளை கதவை அடைச்சி அவரை துக்கப்படுத்திருக்கலாம். அப்படி துக்கப்படுத்தலை. அந்த தகப்பன் என்ன பண்ணாராம், எப்போ வருவான் அப்படின்னு காத்து கொண்டிருந்தான். தன் இளைய மகன் எப்போ வருவான்னு காத்து கொண்டிருந்தாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு அப்படி தான் காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் எப்போ ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி, அப்பா நான் உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறேன், உங்களை விட்டு போனது தப்புப்பா, நான் காலம் முழுக்க நான் உங்கள் பிள்ளையாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் திரும்பி வரணுன்றதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வந்ததும் அவர் என்ன சொல்வார் தெரியுமா உங்ககிட்ட? கட்டாயம் அவர் இந்த வார்த்தை தான் சொல்வார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் உனக்கு பூட்ட மாட்டான். அவன் பூட்டவே முடியாது. அதாவது ஒரு பிசாசோட கிரியையோ இல்லை எதிராளிகளோ, மனுஷ எதிராளிகளோ கூட இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் காரியத்தில் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சேன், என்னை தோக்கடிச்சிட்டு என்னை எதிராளிகள்லாம் என்னை ஜெயிச்சு நிற்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்வார், இல்லை நான் உனக்கு திறந்த வாசலை உனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். எந்த ஒரு சத்ருவும் அதை வந்து, எந்த ஒரு பொல்லாத மனுஷங்களும் அதை வந்து பூட்டவே முடியாது. ஏன்னா வாசலை திறந்தவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. இந்த அண்ட சராசரங்களையும் ஆளுகிற சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்து ஒரு வாசலை திறந்தாரானால் அந்த வாசலை பூட்ட ஒருவனால முடியாது. எந்த பொல்லாத சத்ருவாலும் முடியாது. எந்த பொல்லாத ஜனங்களாலும் முடியாது. எத்தனை கோடியாக அவர்கள் கொட்டி வைத்து உங்களுக்கு விரோதமாய் பில்லி சூனியம் வைத்தாலும் செய்வினை வைத்தாலும் என்ன செய்தாலும் அது ஒரு நாளும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு திறந்த வாசலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றே வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றும் கூட ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பாமல் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன காரியமாக இருந்தாலும், திருமண தடையாக இருக்கலாம், இல்லை பிள்ளை இல்லாத தடையாக இருக்கலாம், பிஸ்னஸ் காரியத்தில் உயர்வில்லாமல் இருக்கலாம், வேலை காரியத்தில் இல்லை வர வேண்டிய பணம் வராமல் இருக்கலாம், இல்லை வீடு கட்ட முடியாமல் இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும், வியாதி படுக்கையில் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இப்பொழுதே உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவர் வாசலை திறந்துட்டார். இது வரைக்கும் அடைப்பட்டிருந்த, உங்கள் வாழ்க்கையில் அடைப்பட்டிருந்த வாசல் இன்னைக்கு திறக்கப்பட்டாச்சு. விசுவாசத்தோடு
இந்த வசனத்தை திரும்பி 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 சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்கள். ஆண்டவர் எனக்கு திறந்துட்டார், இனிமேல் எவனாலையும் அடக்க முடியாது, யாராலையும் பூட்டவே முடியாது, அந்த வாசலை இனிமேல் யாராலையும் பூட்டவே முடியாது. ஆண்டவர் எனக்கு பொக்கிஷ சாலையை திறந்து விட்டார், ஆண்டவர் எனக்கு கற்பத்தின் கனியை திறந்து விட்டார், ஆண்டவர் எனக்கு திருமண தடையை திறந்து விட்டார், இனிமேல் யாராலையும் அதை பூட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்து இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. கட்டாயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக ஒரு அற்புதத்தை காண்பீங்க. தினமும் வேதம் வாசித்து, தினமும் ஜெபித்து, ஆண்டவரை ஆராதனை செய்து இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் சீக்கிரமே காண்பீங்க. ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.